Hello students, welcome back to the English class. This is basic English grammar class. Already we have seen so many videos and so many topics, right? So in this video we are going to learn about 6th standard English lesson. The topic prepositions, right? So prepositions, already we knew very well about prepositions because we have learned from 2nd standard onwards, right? So I hope you all are doing well. So in this video I'll show you the flow charts and types of prepositions and usage of prepositions, right? So today we are going to learn about prepositions deeply. So get ready for that. Take a pen and note. You can take a note from this video, right? So shall we go the next one? அதே மாதிரி நாம இங்க பார்த்திருக்கோம் இல்லையா, பிஹைண்ட்னா என்ன, பின்னாடி, பிசைடுனா சைடுல, ஆன் அப்படின்றது மேல, அண்டர் அப்படின்னா கீழே, பிட்வீன் அப்படின்றது இடையில், இன் உள்ளே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்பாக, நியர் பக்கத்தில், அபவ் மேல, ரைட்? ஸோ இது எல்லாமே நாம வந்து ஆணுக்கும் அபவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. பிக்சர் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆன் அப்படின்றது அந்த பொருளை வந்து டச் பண்ணிட்டே இருக்கிறது. அபவ் அப்படின்னா அந்த பொருளை டச் பண்ணாம மேல பறந்து போறது, ரைட்? ஸோ மேல பறக்கிறது அல்லது மேல இருக்கிறது, ரைட்? ஸோ தட் இஸ் கால்டு ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேசஸ், ரைட்? ஸோ இதுக்கு மேல நாம வந்து ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Look at that first one, prepositions. So kinds of prepositions we should know about that, right? So prepositions na enna, the first thing we should know about prepositions. Prepositions அப்படின்றது நமக்கு first simple prepositions அப்படினு சொல்லுவோம். Simple prepositions அப்படினு சொன்னா those that are made of a single word. Single wordல இருக்கக்கூடிய prepositions simple prepositions அப்படினு சொல்லுவோம். Example பாருங்க, the dog jumped over the fence and fell into the pool. So the dog jumped over the fence. Over அப்படின்றது என்ன, ஃபென்ஸுக்கு மேல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஓவர் அப்படின்றது. இங்க வந்து சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ், இன், ஆன், பிசைட், பிஹைண்ட், இது எல்லாமே நாம என்ன சொல்லுவோம், சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ல சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில முடியக்கூடியது, ரைட்? த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில வார்த்தைகள், அதாவது ஒரு வார்த்தைக்கு மேற்பட்ட வார்த்தைகள், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அல்லது 4 கூட இருக்கலாம், அந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸை காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ prepositions have two types. First one, simple prepositions and complex prepositions, right? So simple prepositions in the means only one word, a single word is called preposition. Preposition of simple, right? So simple preposition அப்படினா ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். Complex preposition அப்படினு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். Those that are made up more than one word, க்கு மேல இருக்குறத நாம complex preposition அப்படினு சொல்லுவோம். She missed her flight because of you. Because of, இங்க வந்து preposition என்ன, because of அப்படின்னு சொல்றோம். So இந்த because of அப்படின்றது simple word கிடையாது. because of அப்படின்றது ரெண்டு word இல்லையா? So these kind of words are called complex prepositions, right? So ஒரே வார்த்தை இருந்துச்சுன்னா simple preposition, நிறைய வார்த்தைகள் இருந்ததுன்னா complex prepositions, right? So let us see the next one. So functions of preposition. Functions of preposition அப்படினா என்னென்ன functionsல prepositions யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு. Showing position. So position மென்ஷன் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம், prepositions யூஸ் பண்ணுவோம். At, on, right? So இந்த மாதிரி அப்படினா அந்த பொருள் எங்க இருக்கு, at the table அப்படினு சொன்னா அது எங்க, டேபிள்ல இருக்கு அப்படினு நாம சொல்லுவோம் இல்லையா? So position மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். Showing motion. Motionனா மூவ்மென்ட் மென்ஷன் பண்றதுக்கு. So ஒரு சில நேரங்கள் வந்து பஸ் அந்த வழியா போயிட்டு இருக்கு அப்படினு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில நேரங்களில் மோஷன்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன வார்த்தைகள்லாம் பாருங்க, அக்ராஸ்னா அதை சுற்றி வரக்கூடியது அல்லது அதன் வழியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ த்ரோ அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம் த்ரூ திஸ் விண்டோ அப்படின்னு சொன்னால் இந்த விண்டோ வழியாக வரணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ இந்த த்ரோ அப்படின்றது அதன் உள்ள வழியாக சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் ஷோயிங் மோஷன். த ஷோயிங் மீன்ஸ்னா என்ன, நாம ஒரு மீன்ஸ் அதை பத்தின அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது, வித், பை, அல்லது நாம ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஷோயிங் மீன்ஸ் காட்டுவோம், சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது ஷோயிங் பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன் சொல்றது. ரீசன் வந்து டு, ஃபார், இதனால எனக்கு
தேவைப்படுது, இதனால எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours. For அப்படின்றது வந்து இங்க என்ன prepositions, right? So keep in your mind. The next one, showing destination. Destination அப்படின்றது என்னன்னா அதே மாதிரி தான், showing position and destination. Destination அப்படின்னு சொன்னா நாம ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா நாம டெஸ்டினேஷனை மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. showing origin. ஷோயிங் ஆரிஜின் அப்படின்னு சொன்னா உருவாகிறது, எங்க இருந்து வருது, அங்க இருந்து நம்ம ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் த பிகினிங்னா என்ன, நம்ம பிகினிங்ல இருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆரிஜின் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணுவோம். ஷோயிங் டைம், ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், பிஃபோர், ஃபார், அட், இதெல்லாமே என்ன பண்ணுவோம், டைமிங்காக மென்ஷன் பண்ணுவோம், ரைட். ஸோ அதெல்லாம் ஷோயிங் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்றதுல நமக்கு 7 டைப்ஸ் இருக்கு. அந்த 7 டைப்லையும் அந்த ப்ரிபோசிஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஷோயிங் பொசிஷன், showing motion, showing means, showing purpose, showing destination, showing origin, showing time, right. So இந்த மாதிரியான functionsல prepositions work out ஆகும். The next one, so prepositions அப்படின்றது எந்த மாதிரியான prepositions எல்லாம் இருக்கு. prepositions and adverbial particles. adverbial particles அப்படின்னு சொன்னா prepositionsல எந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. some preposition can work as adverbs. they called adverbial particles. so preposition ஏ நாம adverbs யூஸ் பண்ணுவோம், அதை வந்து என்ன சொல்லுவோம், adverbial particles அப்படின்னு சொல்லுவோம். appropriate prepositions. appropriate prepositions அப்படின்னு சொன்னா சூட்டபிளான ஒரு பர்టిక్యులரா ஒரு prepositions ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இதற்கு வந்து appropriate prepositions சொல்லுவோம். they are certain types of words, especially verbs, nouns and adjectives that take only certain prepositions after them. ஸோ என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள், அது வெர்பா இருக்கலாம், நவுனா இருக்கலாம், அல்லது அட்ஜெக்டிவ்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ப்ரிபோசிஷன்ஸை மட்டும்தான் பக்கத்துல எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் நம்ம அப்ராப்ரியேட் ப்ரிபோசிஷன்ஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ப்ரிபோசிஷன் வித் வேர்ப்ஸ், வேர்ப்ஸ் கூட இருக்கக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸ் பாருங்க. அக்ரி வித், டிசைட் ஆன், blame for, congratulate on, depend upon, call off. so these kind of preposition only take certain prepositions. அதுதான் நாம வந்து prepositions வந்து குறிப்பிட்ட prepositions மட்டும்தான் அதை எடுத்துக்கும், right. the preposition with nouns, nounsல இருக்கிறத பாருங்க. confidence in, limit to, objection to, opportunity for, pity for, pride in. so these are the prepositions. இந்த நவுனுக்கு எல்லாமே பக்கத்துல preposition வச்சு தான் மீனிங் கொடுப்போம், right. preposition with adjectives. preposition with adjectives அப்படின்றது prepositionல adjectives எந்த மாதிரி join ஆகி வருது அப்படின்னு பாருங்க. blind to, deaf to, different from, true to, proud of, sorry for my mistakes அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி sorry for அப்படின்றது ஒரு certain preposition, for அப்படின்றது preposition, sorry அப்படின்றது adjectives, right. so here we should take prepositions with verbs, preposition with nouns, preposition with adjectives. so we have seen several examples also. take notes from this chart, right. so let me see the next one. the first thing, since, for. so common errors with preposition. common errors அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நேரங்கள்ல நாம அதை மாறுதலா யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணா சென்டென்ஸோட மீனிங்கே மாறிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி error with prepositions அப்படின்றது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. since, for. sinceம் forம் இருக்கு இல்லையா. அந்த since for வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. since tell us the moment of time when an action begins. since வந்து என்ன, moment of time, ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அது எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வருஷத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது that is called since. for tell us about the time taken an action to happen. எந்த டைம் ஸ்டார்ட் ஆச்சு, since 2010 அப்படின்னு சொன்னா 2010ல இருந்து அப்படின்னு அர்த்தம், ரைட். சோ அதை தான் for எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா tell us about time taken for an action to happen. since அப்படின்றது ஸ்டார்ட் பண்ற இடத்தை, அதாவது ஸ்டார்ட் பண்ற நேரத்தை குறிப்போம். for அப்படின்றது total period of time. total period of time னா 2 hours, for 3 hours, for 1 week, for 2 years அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட period of time மென்ஷன் பண்ணும்போது we should use for. the next one பாருங்க, beside and besides. beside means next to or near. beside அப்படின்றதுக்கு நாம என்ன சொல்லுவோம், next, அடுத்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. so besides means in addition to. in addition to அப்படின்னு சொன்னா அதனோட கூட, அது கூட சேர்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. so அதுக்கு தான் besides யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமே
வித்தியாசம் இருக்கு. besides அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கமும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது அப்படி கிடையாது. beside அப்படின்றது மட்டும்தான் பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம். besides அப்படின்னு சொன்னா in addition to அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இன்னொரு விஷயமும் சேர்த்து பண்ண அப்படின்னு சொல்றதுக்காக besides யூஸ் பண்ணுவோம். ரைட்? So keep in your mind. The next one, between among. between among அப்படின்றதுக்கு ஒரு நம்ம ரெண்டு பேத்துக்கு, அதாவது between அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன் அல்லது திங்ஸுக்கு நடுவில் நடக்கக்கூடியது தான் between அப்படின்னு சொல்லுவோம். among அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது more than 2 persons things, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா among themselves அப்படின்னு சொல்லுவோம். amongனா அவங்களுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். between அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். காமன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே காமனா எல்லாரும் மேக் பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நாம இங்க பாக்குறோம். சின்ஸ் ஃபார்னா எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், besides எங்க யூஸ் பண்ணணும், between among அப்படின்றது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது பாருங்க, into. in அப்படின்றது shows the position or location at rest. ஸோ in அப்படின்றது ஒரு ஷோஸ் த பொசிஷனை வந்து அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணும்போது நம்ம இன்னுன்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ into suggests movement from outside to inside. ஸோ மூவ்மெண்ட், அதாவது உள்ள இருந்து, into அப்படின்றது வெளியில இருந்து உள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னு நாம மூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதான் into அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ கம்மிங் into the school அப்படின்னு சொன்னா நான் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் நாம இப்போ இன் அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி ஸ்கூலுக்குள்ள தான் இருக்கேன், ஐ மீன் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா நான் ஸ்கூலுக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது outside. That same way here, out is to show movement from our inside to somewhere open. நாம என்ன அவுட் அப்படின்றது உள்ள இருந்து வெளியில வந்துட்டோம், வெளியில ஆல்ரெடி இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். outside அப்படின்னு சொன்னா is used to show the something is out to open. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து நாம ஒரு விஷயத்த உள்ள இருந்து வந்துட்டு இருக்கோம் அல்லது உள்ள இருக்கோம், உள்ள இருந்து வெளியில வரோம் அப்படின்றத அவுட் சைடுன்னு சொல்லுவோம். இல்லது அவுட் சைட்ல தான் மொத்தமா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். We have learnt about common errors with prepositions and function of prepositions and types of prepositions we have learnt. Right? So the next one. So we have to wind up our class because we have learnt about prepositions in 6th standard. What are the types we have learnt? Simple prepositions and complex prepositions. Simple prepositions is called the single word தான் நம்ம simple prepositions சொல்லுவோம். ரைட்? ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது காமன் எரர்ஸ் வித் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அட்வர்பியல் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் noun particles இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? prepositions with noun, preposition with verb, preposition with adjectives we have learnt about. So keep in your mind. Suppose if you are getting any doubts on this, just to watch once again, you can get the content full, right? And take notes from this, and we will see the next video with other interesting topic as well the flow charts. Until then, keep learning, stay safe in your home. Thank you. Have a great day for you all.